ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அந்த பெண்ணே அந்த அந்த நேரத்துக்கு அங்க போனா அது ஒண்ணு, இன்னொன்னு அந்த பெண்ணையே குற்றவாளியாக்குறது, இன்னொன்னு மது காரணம். நான் நினைக்கிறேன் மதுவோட இந்த மனு போதை அதிகம். இப்ப நீங்க படிச்சீங்க. ஆமா, அது மனுசாஸ்திரத்துல நான் சொன்னேன். அது மனுசாஸ்திரத்துல, அதனாலதான் சொன்னேன் 9வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தில் இதை விட எல்லாத்தையும் நீங்க சொன்னா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவான், இவனா சொல்றான், அவ்வளவு கேவலமா எழுதியிருக்காங்க. அந்த ஸ்லோகம் வந்துகிட்டு இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப ஏபிவிபில இருந்து நம்ம அக்கா வானதி, அவங்க வானதி சீனிவாசன், நம்ம மதிப்புக்குரிய எம்எல்ஏ, அவங்க நம்ம அக்கா தான். அவங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஆர்எஸ்எஸ் வந்து இது வராங்க, இன்னைக்கு வந்து போராட்டம் பண்றாங்க. சரி, ஓகே அக்கா, நீங்க மனுசாஸ்திர தர்மம் நூல் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதுல இந்த இருக்குங்களா? இதுக்கெல்லாம் உங்க கருத்து என்ன? நீங்க வந்துட்டு ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிக்காம நீங்க அவங்கள வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் நிறுத்துறீங்கன்னா, அப்ப நீங்க அந்த பண்ணவங்களுக்கு நீங்க ஆதரவு தான் போறீங்க, அந்த சம்பவத்தை. ஆமா ஆமா, அதாவது 9வது அத்தியாயம் முழுக்கவே மனுசாஸ்திரத்துல பெண்கள் எவ்வளவு கேவலமா, எவ்வளவு, அதாவது இந்த பெண்ணை பாலியல் கொடுமை நடத்தினா இதை விட அது அவ்வளவு கொடுமை எழுதியிருக்காங்க. கேரளாவுல ஐடில ஒர்க் பண்ற ஆனந்த் அஜி அப்படிங்கிறவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எல்லாரும் செய்தியில பார்த்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா, RSS பயிற்சி முகாம்ல அவருடைய குருஜி சாதாரண ஜெயில குருஜி 4 வயசுல இருந்து அவருக்கு வந்து தொடர்ந்து ஓரணி சேர்க்கை பாலியல் கொடுமை பண்ணியிருக்காரு. அப்ப இந்த பையன் என்ன துப்பட்டா போட்டு வரணுமா இல்ல டைட்டா போட்டு இருந்தாரா? என்னடா 4 வயசு குழந்தை, அது பையன்.